வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சிங்கத்தை வைத்து பஞ்சாப் சோழியை முடித்த சிஎஸ்கே. யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். என்ன நடந்தது தெரியுமா? அதாவது தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி குறைவான ஸ்கோர் எடுத்த போதும் அபாரமாக பந்து வீசி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியையும் பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களான முஸ்தபிர் ரஹ்மான், பதிரானா, தீபக் சஹார் ஆகியோர் பல்வேறு காரணங்களால் இடம்பெறவில்லை. இதனையடுத்து இம்பாக்ட் வீரராக வேகப்பந்து வீச்சாளர் சிமர்ஜித் சிங் அவர்கள் களமிறக்கப்பட்டார். இவரை சிஎஸ்கே அணி களமிறக்க முக்கிய காரணமே இவரது வேகம்தான். இவரால் மிக எளிதாக 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச முடியும். சில சமயம் 150 கிலோமீட்டர் வேகம் வரை பந்து வீசி எதிரணியை அச்சுறுத்தும் ஆற்றல் கொண்டவர். அவர் மிக துல்லியமாக பந்து வீசி 3 ஓவர்களில் 16 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு. அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணியானது புதிதாக வந்த இவரது பந்து வீச்சில் அதிரடியாக ரன் குவிக்கலாம் என்று நினைத்து ஏமாற்றத்தையும் அடைந்திருக்காங்க. சிஎஸ்கே அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் சிமர்ஜித் சிங் அவர்கள் தனக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே முத்திரை பதித்து இருக்காரு. இந்த போட்டியில் அவர் ஜிதேஷ் சர்மாவை முதல் பந்திலேயே டக் அவுட் செய்தார். அடுத்து பின்வரிசை வீரரான ஹர்ஷல் பட்டேல் அவர்கள் விக்கெட்டையும் வீழ்த்தி இருக்காரு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 167 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியானது எளிதாக வெற்றி பெறும் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அந்த அணியானது பேட்டிங்கிலையும் தடுமாறியிருக்கு. இதுபோன்ற குறைவான ஸ்கோர் எடுக்கப்படும் போட்டிகளில் புதிதாக வரும் பந்து வீச்சாளர்களை குறிவைத்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பார்கள். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அணியால் சிமர்ஜித் சிங் அவர்கள் ஓவர்களில் ரன் குவிக்க முடியவில்லை. மேலும் விக்கெட்டுகளையும் தொடர்ந்து இழந்து இருக்காங்க. முன்னணி பந்து வீச்சாளர்கள் இல்லாத போது மிகச் சரியாக சிமர்ஜித் சிங்கை தேர்வு செய்து களமிறக்கிய சிஎஸ்கே அணியானது இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று இருக்காங்க. இனிவரும் போட்டிகளில் சிமர்ஜித் சிங் அவர்கள் சிஎஸ்கே அணியில் முக்கிய பந்து வீச்சாளராக இடம்பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.